அனைவருக்கும் வணக்கம். என் பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக இணைய வழி கல்வி வழங்க ஆலோசனை ஒத்துழைப்பு வழங்கி வருகின்ற என் பள்ளி செயலர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம்னா விலங்குலகம். அனிமல் கிங்டம்னா விலங்குலகம். ஸோ அனிமல் கிங்டம்னா என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனாக அறிமுகம். ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னாக்கா, நம்மை சுற்றி 1.5 மில்லியன் உயிரினங்கள் வாழ்கின்றன. எவ்வளோ மில்லியன் உயிரினங்கள்? 1.5 மில்லியன் உயிரினங்கள் வாழ்கின்றன. ஸோ அந்த 1.5 மில்லியன் உயிரிகளும் எப்படி வகைப்படுத்தப்பட்டு எப்படி பெயரிடப்பட்டது, ஸோ அதை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டாக்ஸானமி. இந்த டாக்ஸானமினாக்கா அதனுடைய அர்த்தம் வகைப்பாட்டியல். டாக்ஸானமினாக்கா வகைப்பாட்டியல். அந்த வகைப்பாட்டியல் அப்படின்னு ஒரு பெயரை கொண்டுட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு ஸ்வீடன் நாட்டை சார்ந்த கரோலஸ் லின்னேயஸ் அந்த ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த வகைப்பாட்டியலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க நமக்கு. அந்த வகைப்பாட்டியல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்மளோட சரௌண்டிங்ல பல்வேறு வகையான உயிரினங்கள் தாவரங்கள் இருக்கின்றன. அதுக்கெல்லாம் இப்படிலாம் பெயர் வச்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரே பேரை சொல்ல முடியாது. அதனால ஒரே தொகுப்புல பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. ஒரே வரிசையில பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பெயர் வைக்கலாம், என்னென்ன ஆர்டர்ல பண்ணலாம், அதெல்லாம் சொன்னவர் தான் லின்னேயஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேரினம் சிற்றினம். பேரினம் சிற்றினம், அது ஜீனஸ்னாக்கா பேரினம், ஸ்பீசிஸ்னா சிற்றினம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. என்னது 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்னா என்ன மீனிங் சொன்னாக்கா, 5 உலக வகைப்பாடு. 5 உலக வகைப்பாடு. ஸோ உயிரினங்கள்லாம் நமக்கு தெரியும். முதுகுநான் உள்ளவை, முதுகுநான் அற்றவை. ஸோ அப்படிதான் நமக்கு மோஸ்ட்லி பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல உலகத்தில் எத்தனை வகையான உயிரினங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் சேர்த்து தான் இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ இதை ரொம்ப பிரீஃபாக போட ஒரு ஜிஎஸ் ஸ்பீசிஸ் வச்சு பண்ணதுனால இதில் வந்து 5 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மோனியா. ஸோ மோனியா. செகண்ட் வந்து புரோட்டிஸ்டா. தேர்ட் ஒன் ஃபங்கை. ஃபோர்த் ஒன் பிளான்டே. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அனிமாலியா. ஸோ மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம பால் வந்து தயாராகிறோம்ல, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா லாக்டோபேசிலஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. ஸோ ஈஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த டைப்பில் வரணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நிறைய பேர் எல்லாருமே தெரியுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மொழியா வரும். அது இதில் வந்து மொழியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டானா என்னன்னு சொன்னாக்கா, புரோட்டோசோவல் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். புரோட்டோசோவல் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன சொன்னால் ஒரு சில உயிரிகள். புரோட்டோசோவல் எண்டமிக் ஆஃப் ஹிஸ்டாரிக்கா சொல்லுவோம். உயிரிகள்லாம் படிச்சிருப்பீங்க லோயர் லெவலில். எண்டமிக் ஆஃப் ஹிஸ்டாரிக்கா. ஸோ இது வந்து ஒரு புரோட்டோசோவல் அனிமல்ஸ். இதெல்லாம் வந்து கண்ணுக்கே தெரியாது, மைக்ரோ ஆர்கானிசம் லிஸ்ட்டில் வரும். ஆனால் ஃபங்கை வந்து நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், கண்ணால் பார்க்க முடியும். ஸோ ஃபங்கைனா என்ன சொன்னால் பூஞ்சை தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு எளிய ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு ஒரு 5 days நம்ம அதை ஓப்பன் பண்ணாமல் இருந்துட்டு திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அது சும்மா ஒரு நாரிழைகள் மாதிரி வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபங்கைன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பொருள்கள் கெட்டு போகிறது, அப்புறம் வந்து தாவரங்கள் விலங்குகள் இறந்து போனால் அதை மக்கள் செய்வதற்கு இந்த பூஞ்சைகள் ஹெல்ப் பண்ணும். இது பிளான்டே. பிளான்டேனா எந்த இதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிளான்ஸ். பிளான்டேனா இதில் வந்து பிளான்ஸ், தாவரங்களை பற்றி படிக்கிறது. அடுத்து அனிமாலியா. அனிமாலியானாக்கா அனிமல்ஸ். ஓவரால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா அனிமல்ஸுமே குறிக்கிறது அனிமாலியா. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கு அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம்னாக்கா அதோட மீனிங் வந்து விலங்குலகம். அதோட மீனிங் விலங்குலகம். ஸோ அந்த விலங்குகளுக்கு எப்படி பேர் வைக்கிறது, எப்படிலாம் பேர் வச்சுருப்பாங்க, அந்த பேரெல்லாம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதை வந்து பண்ணவர் கார்லஸ் லின்னேயஸ். இவர் முதல்ல வந்து விலங்குகளை வகைப்படுத்துறதுக்கு 5 உலக வகைப்பாடு எல்லா உயிரிகளையும் வச்சு அதை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த 5 உலக வகைப்பாட்டில் வந்து எந்த டிபெண்ட் பண்ணி அவர் பிரிச்சிருக்காரு. பேரின பெயர், சிற்றின பெயர். பேரின பெயர் தான் ஜீனஸ், சிற்றின பெயர் தான் ஸ்பீசியஸ். ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மோனியா, செகண்ட் ஒன் புரோட்டிஸ்டா, தேர்ட் ஒன் ஃபங்கை, ஃபோர்த் ஒன் பிளான்டே, ஃபிஃப்த் ஒன் அனிமாலியா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டாக்ஸானமியில் வந்து இன்னும் சில ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு.
சப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிங்டம், பைலம், கிளாஸஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஸோ இதெல்லாம் சொல்லலாம். அந்த அந்த என்ன கிங்டம்னா என்ன? கிங்டம்னா என்ன? உலகம். கிங்டம்னா என்னது? உலகம். ஸோ அந்த உலகத்துக்குள்ள உயிர்கள் எப்படிலாம் இருக்கலாம்? உலகத்துக்குள்ள உயிர்கள் எப்படிலாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள். ஸோ அது மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? மைக்ரோ ஆர்கானிசம் என்றால் நுண்ணுயிர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிளான்ஸ். பிளான்ஸ்னாக்கா தாவரங்கள். பிளான்ஸ்னாக்கா தாவரங்கள். அடுத்து அனிமல்ஸ். அனிமல்ஸ்னா விலங்குகள். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட கிங்டம்ல இருக்கு, நம்மளோட உலகத்துல இருக்கு. என்னென்ன இருக்கு நம்மளோட கிங்டம்ல? மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு, பிளான்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு. அதாவது நுண்ணுயிரிகள், தாவரங்கள், விலங்குகள். இது எல்லாமே எங்க இருக்குன்னு சொன்னா கிங்டம்ல இருக்கு உலகத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பைலம். பைலம்னா தொகுதி. எப்படி தொகுதிகள் உருவாக்கியிருப்பாங்க? என்னென்ன உயிரிகள்லாம் சேர்ந்து தொகுதிகள்னு சொல்லுவாங்க. இப்போ உயிரிகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2 வகையா பிரிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். 2 வகைன்னு சொன்னாக்கா ஒன்று வந்து முதுகு நான் உள்ளவை, மற்றொன்று முதுகு நான் அற்றவை. முதுகு நான் உள்ளவைன்னு சொன்னாக்கா அது கார்டேட்ஸ் அல்லது வெர்டிபிரேட். கார்டேட் அல்லது வெர்டிபிரேட் அல்லது முதுகு நான் உள்ளவை. முதுகு நான் அற்றவைனா இன்வெர்டிபிரேட்டா. அதுக்கு வந்து முதுகு நான் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? இன்வெர்டிபிரேட். இன்வெர்டிபிரேட். ஓகே, இப்போ வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா இங்க கிங்டம்னு சொல்றப்ப மைக்ரோ ஆர்கானிசம் வருது. மைக்ரோ ஆர்கானிசம் தாவரங்கள், விலங்குகள் கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா ஒரு விலங்குகள் லாஸ்டா இருக்குல்ல, நம்ம விலங்குகளும் பார்க்கணும். அந்த விலங்குகளை எடுத்துக்கிட்டு எப்படி வகைப்படுத்திருக்காங்க, விலங்குகளை எடுத்துக்கிட்டு எப்படி வகைப்படுத்திருக்காங்க. ஸோ பைலம்னா தொகுதி. பைலம்னா தொகுதி. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? மீன்கள் வந்துக்கலாம். சரிங்களா? அந்த மீன்கள்ல இருந்து அடுத்த லெவல் தான் வந்து இருவாழ்விகள் சொல்லுவோம். இருவாழ்விகள்னா தவளை. அது நீர்லயும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். ஸோ அதனால 2 இடங்கள்ல வாழ்வதனால அதை இருவாழ்விகள் அல்லது அமிபியான்னு சொல்லுவாங்க. அடுத்து ஊர்வனம். ஊர்வனம் ஊர்ந்து செல்வது, பாம்பு, பள்ளி எல்லாமே ஊர்ந்து செல்கின்றவை. அதனால அவற்றை வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா ஊர்வன அல்லது ரெப்டிடைல்ஸ். ஊர்வன அல்லது ரெப்டிடைல்ஸ். அடுத்து பறவை, பறவைகள் பறந்து செல்வதெல்லாம் பறவைகள். நெக்ஸ்ட் வந்து பாலூட்டிகள். பாலூட்டிகள்னா மேமல்ஸ். பாலூட்டிகள்னா மேமல்ஸ். ஓகே, மீன்கள்னா ஃபிஷஸ், இருவாழ்விகள்னா ஆம்பிபியா, ஊர்வனனா ரெப்டிடைல்ஸ், பறப்பனனா பேர்ட்ஸ், பாலூட்டிகள்னா மேமல்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதுகு நான் உள்ளவை. அதனால இதை வெர்டிபிரேட்னு சொல்லுவோம். அதனால என்ன சொல்றோம்? வெர்டிபிரேட்னு சொல்லலாம் அல்லது கார்டேட்ஸ்னு சொல்லுவோம். வெர்டிபிரேட் அல்லது கார்டேட்ஸ், முதுகு நான் உள்ளவை. நெக்ஸ்ட் வந்து இதோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. கிளாஸஸ் வந்து எப்படி டிவைட் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. நம்ம லாஸ்ட்ல பார்த்தது என்னது? மேமல்ஸ், பாலூட்டிகள். சரிங்களா? அந்த பாலூட்டிகளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹியூமன் பீங் ஒரு பாலூட்டி. அது பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் இருக்கலாம், எலி குட்டியா இருக்கு, அதுவும் பாலூட்டி. ஏன்னாக்கா குட்டி போட்டு பால் கொடுக்கறது எல்லாமே பாலூட்டிகள். குட்டி போட்டு பால் கொடுக்கறது எல்லாமே என்ன செய்யும்? பாலூட்டிகள். அதில் எலியும் குட்டி போடும், வவ்வால் குட்டி போடும், திமிங்களும் குட்டி போடும், மனிதனும் குட்டி போட்டு தான் பால் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே மேமல்ஸ். இது எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க? மேமல்ஸ். இது எல்லாமே வந்து என்னது? மேமல்ஸ். மேமல்ஸ் வந்து பாலூட்டிகள். மேமல்ஸ் மீன்ஸ் என்னது? பாலூட்டிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர். விலங்குகளை எப்படி ஆர்டர் படுத்திருப்பாங்க, எப்படி வரிசைப்படுத்திருப்பாங்க, அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மனிதன் வந்து என்னது? ஒரு குரங்கிலேருந்து தான் வந்தோம். ஸோ குரங்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆர்டர் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கோம்? குரங்கா இருக்கோம், அப்புறம் மனிதன் குரங்கா மாறியிருப்போம், அப்புறம் மனிதனா மாறியிருப்போம். ஸோ இதெல்லாம் என்ன ஆர்டர்ல வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரைமேட்ஸ். என்ன ஆர்டர்ல வரும்? பிரைமேட்ஸ் என்ற ஒரு ஆர்டர்ல வரும். என்ன ஆர்டர்ல வந்து? பிரைமேட்ஸ். குரங்கு, மனித குரங்கு, மனிதன். ஸோ இதெல்லாம் என்ன ஆர்டர்? பேர் தெரியல நமக்கு. பிரைமேட்ஸ் என்ற ஒரு ஆர்டர்ல வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது எப்படி வந்து அனிமல்ஸ் வந்து குடும்பமா பிரிச்சிருப்பாங்க. ஃபேமிலிஸ் எப்படி வந்து ஃபேமிலிஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ சிறுத்தையும் தெரியும் நம்ம புலி, பூனை எல்லாமே என்ன செய்யலாம்? ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதோட மார்பாலஜி ஸ்ட்ரக்சர். மார்பாலஜி ஸ்ட்ரக்சர்னா என்னது? அதோட வெளிப்புற தோற்றம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லாமே ஒன்றாக தான் தெரியும். அதனால பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதை ஒரே குடும்பமாக வச்சுருக்காங்க, ஒரே ஃபேமிலியில் இருக்கு. யாராவது சிறுத்தை, புலி, பூனை இதெல்லாம் வந்து ஒரே ஃபேமிலியில் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீனஸ். ஜீனஸ்னா பேரினம். ஜீனஸ்னா என்னது? பேரினம். ஸோ பேரினம்
முதல் நேம். அடுத்து ஒரு பேர் வரும் இம்பாட்டா கிராமினி. இம்பாட்டா கிராமினி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் நேம், சிற்றின பெயர். ஸ்பீசிஸ் நேம்னாக்கா சிற்றின பெயர். இந்த ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா சிற்றினம், ஜீனஸ்னு பார்த்தீங்கன்னா பேரினம். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்தியாவில் நிறைய வகைகள்லாம் இருக்கு. இந்தியாவில் வந்து நிறைய வகைகள்லாம் இருக்கு. அது வந்து என்ன சொல்றோம், இந்திய நரின்னு சொல்றோம். இந்தியாவில் உள்ள நரிகள்லாம் இந்திய நரின்னு சொல்றோம். ஸோ குள்ளம் அதே நரி வகையில குள்ளமா இருந்தா அதை குள்ள நரின்னு சொல்றோம். அப்போ எல்லாமே வந்து என்னது நரி வகையில வருது. ஸோ அது மாதிரி ஸ்பீசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள கிளிகள் எல்லாமே காமனா இந்தியன் பேரட் சொல்லுவோம். அப்புறம் அதில் வந்து செப்பரேட் பண்ணி இந்த கிளிகளில் நிறைய கலர்ஸ் இருக்கு. அதில் பச்சை கிளின்னு பார்க்கணும். ஸோ மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்க்கறது வந்து அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம்னாக்கா விலங்கு உலகம். அந்த விலங்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஃபர்ஸ்ட் அதை பற்றி நமக்கு சொன்னவங்க கரோலஸ் லின்னேயஸ். இவர் ஸ்வீடன் நாட்டுக்காரர். நம்மை சுற்றி உயிரினங்கள் பல்வேறு வகையில் இருந்தாலும் அவற்றுக்கு தனித்தனியாக பெயரிட வேண்டும் என முடிவு செய்து லத்தீன் மொழியில் அவர் பெயரிட்டார். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 5 உலக வகைப்பாடு. 5 உலக வகைப்பாடு வந்து ஜீனஸ் ஸ்பீசிஸ் அதை டிபெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பெயர் வைக்கிறாங்க. அது கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியான்னு சொல்லிட்டு 5 உலக வகைப்பாட்டை அவர் வடிவமைக்கிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதை டெவலப் பண்ணி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிங்டம். கிங்டம்னா உலகம். ஸோ உலகத்தில் என்னென்ன உயிரிகள் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம், பிளான்ஸ், அனிமல்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்னா நுண்ணுயிரிகள், தாவரங்கள், பிளான்ஸ், விலங்குகள், அனிமல்ஸ். ஸோ பயணம்னா தொகுதி. விலங்குகளை எப்படி தொகுதியாக பிரிச்சிருப்பாங்க, முதுகுநாள் உள்ளவை, முதுகுநாள் அற்றவைன்னு பிரிக்கிறாங்க. ஸோ முதுகுநாள் உள்ளவைகளை ஃபர்ஸ்ட் ஃபிஷஸ், ஆம்பிபியா, ரெப்டில்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ். அதாவது மீன்கள், இருவாழ்வி, ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள். ஸோ பாலூட்டிகள் வந்து என்னன்னு சொன்னாக்கா ஒரு வர்டிபிரேட் முதுகுநாள் உள்ளது. அந்த பாலூட்டிகள்லாம் எப்படி வந்து அந்த கிளாஸஸ்ல கொண்டுட்டு வந்திருப்பாங்க. எலியும் ஒரு பாலூட்டி, வவ்வால், திமிங்கலம், இது எல்லாமே வந்து மேமல்ஸ். மேமல்ஸ்னா பாலூட்டிகள். சரிங்களா? ஆர்டர் பார்த்தீங்கன்னா வரிசை. இப்போ நம்மளே வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு குரங்கிடத்திலிருந்து வந்தான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன வரிசையில் இருக்கோம்னு சொன்னாங்க, பிரைமேட் வரிசையில் இருக்கின்றோம். அது வந்து எப்படி ஃபேமிலியா வந்து அனிமல்ஸை பிரிச்சிருக்காங்கன்னு யோசிச்சாக்கா சிறுத்தை, புலி, பூனை இதெல்லாம் பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரே ஃபேமிலியா வச்சிருக்காங்க. ஜீனஸ் பேர்னா பேரினம், ஸ்பீசிஸ்னா சிற்றினம். ஸோ இந்தியாவில் நிறைய ஃபுல்லாவே நிறைய தான் சொல்லுவாங்க. காமனா குள்ளமா இருந்தாலும் அது குள்ள நிறைய சொல்லுவாங்க. சரிங்களா? அது மாதிரி இந்திய கிளி வந்து பார்த்தீங்கன்னா காமனா எல்லாத்தையுமே கிளி தான். என்ன கலர் இருந்தாலும் அது கிளின்னு தான் சொல்லுவாங்க. அது கிரீன் கலர்ல இருந்தால் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, பச்சை கிளின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பேரின பேர் சிற்றின பேர் ஒன்னே ஒன்று பார்க்கலாம். சிட்டபுலா எபாட்டா, சிட்டபுலா கிராமினி. இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது இந்தியாவில் உள்ள ஒரு கிளியோட பெயர். இந்தியாவில் உள்ள ஒரு கிளியோட பெயர். ஸோ செகண்ட் ஒன் சிட்டபுலா கிராமினி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பச்சை கிளியோட நேம். சரிங்களா? ஓகே, இதுதான் ஜீனஸ் பெயர். இது ஸ்பீசிஸ் நேம், இது ஜீனஸ் நேம். பேரின பெயர், சிற்றின பெயர். ஓகே, தேங்க்யூ ஆல்.